got time as my ally. I know that I won't die. I know as a hole in my soul, baby, don't cry. I got time as my ally. I know that I won't die. I know as a hole in my soul, baby, don't cry. சொன்னாலும் புரிஞ்சதில்லை காதல் காலம் கடந்து போகும் கூட்டலில் நனைஞ்சதில்லை பெண்ணே நீ என் குறையாத தாகம் புரியாத புதிர் போகாது உதிர் நீ என் தேடல் விட்டு போக மாட்டேன் from கல்யாணம் to காதல் காலம் பதில் சொல்லும் நேரம் இல்லை அதிகாரம் காதல் தாண்டி செல்லும் நேரம் வீடை சொல்லும் காலம் பதில் சொல்லும் கல்யாணம் டு காதல் 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 வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்கிற நிறைய பேர் சொல்லி கேள்விப்படல ஹரீஷ். எனக்கு அது மாதிரி வாய்ப்பு கிடைச்சிச்சு. கல்கின்னு ஒருத்தர் மூலயமா எனக்கு ஆசை தான் நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் திருத்தி என் வாழ்க்கை நல்லபடியா மாறணும்னு. அப்போ என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? விக்கிக்கு என் சைன் போட தெரியும். பொண்ணையோட ஹரீஷ் அவசரப்பட்ட முடிவு எடுத்துறாரு. இந்த பிசினஸ்க்கு சைன் பண்ணிடாரு. முக்கியமா கூடவே இருக்க நண்பர்களை நம்பிடாது. அவன் நம்பினா வாழ்க்கை சின்னாமட்டமாச்சு. யாரு என்ன தப்பு நம்பது யாருக்கும் கத்துக் கொடுக்கூடாது. யாரு எவ்வளவு நம்பலாலும் கடைசியில அது நம்பிக்கை துரோகம் வரும்போது வலிக்கும். கொடுத்து எல்லாம் போயிடும். இதெல்லாம் உண்மையா? நான் சொல்றதை நம்பாத வரைக்கும் இதெல்லாம் உண்மைதான். அப்ப என் லைஃப் பர்ஃபெக்டாவே இருக்காதா? பர்ஃபெக்டா எதுவுமே பர்ஃபெக்ட் இல்லை. நீ நான் கடவுள் சயின்ஸ் எதுவுமே பர்ஃபெக்ட் இல்லை. காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ நான் ரூபாவை கல்யாணம் பண்ணுவேனா? இப்ப யாரடி மனசார காதலிக்கிறீங்க? அவரை கண்டிப்பா கல்யாணம் பண்ணு, சந்தோஷமா இருப்பேன். இப்ப கூட டாக்டர் சொல்றது அது கோர்ஸ் கம்ப்ளீட் தான் இருக்கும். மிஞ்சி போடா இன்னும் 24 மணி நேரம் எனக்கு கண்டிப்பா எடுத்துருவாங்க. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, கோஸ்ட் அந்த கம்பெனி பத்தி நல்லபடி அவங்க அனுப்பினது டிரான்ஸ்போர்ட் இல்லை,
ஓட்டுறது. அவுட். வருஷம் உழைப்புடா. நீலாம் நல்லா வாழணும்னு உங்களுக்காக நாங்களாம் கஷ்டப்பட்டு உழைச்சா நீ வந்து நாசமாக்கவனேன்னு சொல்லுவேன். அதை பார்த்துக்கிட்டு நான் பொத்துக்கிட்டு இருக்கணுமா? இதெல்லாம் புடுங்கி போட்டுறா போல இருக்குடா. என் முதல் முயற்சி என்னோட 2-வே டனலோட டெஸ்டிமோனி நீ அதுதான் தடுக்குது. நரேஷ், என்ன தப்பாவனு மாத்தாத. சத்தியமா தெரிஞ்சு செய்யல ஹெலினா. I need some space. I need your advice. What advice? Sorry, Soumya, நான் உன்கிட்ட மறைச்சிட்டேன். என்னத்த? I'm engaged. What? திவ்யன் தான் யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொன்னாரு. திவ்யனா? We were engaged 4 months ago. அப்ப ஏன் யார்கிட்டயும் சொல்லல? He wanted me to focus on my studies. And I just got to know that he's close to Padimalai. இந்த மாதிரி ஆம்பளைங்களே இப்படிதான். எவ்வளோ நல்ல பொண்ணு கிடைச்சாலும் இன்னொருத்த தேடி போய்கிட்டே இருப்பாங்க. இங்க பாரு ஹெலினா, you deserve a better life. அவன் உண்மையிலே உன்னை லவ் பண்ணிருந்தானா, he would be proud to have you. Not keep your relationship confidential like this. வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பிடிக்கலையா? தூக்கி போட்டுட்டு வா ஹெலினா. நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? மாமான்னு கூப்பிடலாமா? கண்டிப்பா. இப்போ லட்சுமண் எனக்கு தெரிய மாட்டீங்களா? மாட்டேன்.
அப்போ நீங்கள் என்ன பேயா? பேய் இல்லை, பேய் மாதிரி. கோஸ்ட். நல்ல பேய், ஃபியூச்சரை தெரிஞ்ச பேய். என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? நீ ஹரிஷ் கூட இருப்ப. அவனோட சந்தோஷம் ஒரு முக்கியம் சொல்ற அளவுக்கு அவன் கூட இருப்ப. ஹரிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட் அவன். உனக்கு ஏதாவது பிரச்சனை அதை என்கிட்ட சொல்லணும், ஹரிஷ் கிட்ட சொல்லணும். உதவி செய்ய நிறைய பேர் இருக்காங்கடா. பேசி தீர்க்க முடியாத பிரச்சனையே இல்லை. சாவு எல்லாத்துக்கும் ஒரு பதில் இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? சொல்றேன், ஹரிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் சந்தோஷம் ரொம்ப முக்கியம். அப்புறம் என்னோட தனி விட்டு போன எங்க? தூரமா வேணாண்டா. வேணாண்டா, நீ மட்டும் இருந்திருந்தா நிறைய விஷயம் மாறி இருக்கும். ஹரிஷ் வேணும்டா, அவனுக்கு ரொம்ப முக்கியம். அவன்கிட்ட போயிடாத. சாவு எல்லாத்துக்குமே முடிவு இல்லடா. சத்தியமான எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன சவால் வந்தாலும் ஹரிஷ் விட்டு போக மாட்டேன். அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன். சத்தியமான நான் செத்துருவேனா? சூசைட் பண்ணிட்டா? சூசைட் எல்லாத்துக்கும் முடிவு இல்லடா. எதுவாக மனசு விட்டு பேசணும் விக்கி. எந்த பிரச்சனை தான் சொல்லணும். நீ சாக மாட்டா. நான் பட்டுன்னு சாக மாட்டல. ஏன்னா எனக்கு வாழணும்னா அவ்வளோ ஆசை. இந்த ஆசை உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ சாக மாட்ட. மாமா, என் கூடவே இருப்பீங்களா? ஹரிஷ் கூடவே இருப்பான். ஏய், அங்கே ஆளே வர்றதில்ல. நிறைய டெலிவரிடா. அதான் ஹேர் ஸ்டைல் மாறிடுச்சு, ஆட்டிடியூட் மாறிடுச்சு, அட்டெண்டன்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஏடா
லவ்வா? எனக்கு சௌமியா பிடிச்சிருக்கா. ஓ, இது எப்போ? கொஞ்ச நாளாக தான். அவள் அந்த ட்ரிப்புக்கு போகலையா? அப்போ தான் பேச ஆரம்பிச்சு. சௌமியாவுக்கு உன்னை பிடிச்சிருக்கா? மாமா இல்லை? இல்லை, வெளியே போயிருக்காரு. வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லுச்சு. சரி, அவர் பார்க்கலாம் தான் வந்தேன். அவர் வந்தோடனே ஒரு சுப்பா கொடுப்போம். சரி. நான் மியாவை பார்க்கணும். யார் மியா? சௌமியா போய் பாரு. மியாவை பார்க்கணும்னு கேளு. பாக்கியநாதன் பார்க்கணும்னு சொன்னான்னு சொல்லு. அவள் பேசுவாளா? பேசுவா. சௌமியா அவ்வளோ தப்பானவ இல்லை. நான் இங்கே வந்தது என் வாழ்க்கை சரி செய்யலாம்னு தான். அது இப்படி போய் முடியும்னு தெரியாமல் போச்சு. நான் ஹரிஷை உண்மையாக காதலிச்சேன். தெரியுமே. இல்லைண்ணா, என்னையும் கல்யாணம் பண்ணியும் அவனை காதலிச்சிருப்பியா? எப்படி நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷம் காணணும்னு என்னை வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தியோ, அதே மாதிரி நான் ஹரிஷை காதலிச்சு கல்யாணம் பண்ணி வாழ்க்கை எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு வந்திருக்கு. இப்ப கூட எனக்கு சௌமியா சந்தோஷமா வாழணும்னு ஆசை மட்டும்தான் இருக்கு. ஆனா உன்னை கல்யாணம் பண்ணியும் என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னா நான் என்ன செய்ய? நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். நான் செய்கிறேன். உன்னால என் வாழ்க்கையும் சரியில்லை. நீ எவன்கிட்ட போனாலும் அவன் வாழ்க்கை நாசமா தான் போகுது. நீ தான் பிரச்சனையே. பாவங்களும் காயங்களும் மறையாதோ, தேடல்களும் தோல்விகளும் குறையாதோ. பதிலில்லை கண்மணி, மரணத்தை வென்றால் பதில் இல்லையே கண்மணி. நமக்கு பிடிச்ச வாழ்க்கை நம்ம கைவிட்டு போனா எப்படி இருக்குன்னு தெரியுமா உனக்கு? தெரியும். நானும் அப்படி ஒரு வாழ்க்கைக்கு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் நடக்கலை. உனக்கு நடக்கல, எனக்கு நடந்துருச்சு. ரொம்ப வருஷத்துக்கு ஒவ்வொரு நாளும் என் காதல் கூடிச்ச தவிர குறையவே இல்லை. கஷ்டமோ நஷ்டமோ அவருக்காக நான் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிப்பேன். ஏன்னா அவர் அழுகிறது என்னால் பார்க்க முடியாது. ரொம்ப உண்மையானவ, எல்லாரையும் புரிஞ்சு வச்சிருப்பாரு. என்ன தவிர நான் அவர்கிட்ட கேட்டதெல்லாம் சந்தோஷம்,
உண்மை. இது ரெண்டுமே கிடைக்கலன்னு தெரிஞ்சனால தான் கடைசியா விட்டுட்டு வந்தேன். உங்களுக்கு அவர் கூட வாழணும்னு ஆசை இல்லையா? காதல் என்ன தெரியுமா சௌமியா? உண்மையா சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறது தானே. இவ்வளவு செஞ்சோம் என் கூட ஒரு வார்த்தை கேட்காம இஷ்டத்துக்கு செஞ்சு எல்லாரும் முன்னாடி என்ன ஒரு கேவலமான பிச்சைக்காரி மாதிரி நிப்பாட்டினாரு. இனிமேல் அங்க காதல் எப்படி வரும்? ஆனா வந்த காதல் பொய்யல், அந்த காதல் உண்மையானது. ரூமுக்கு வந்துருங்கக்கா. என் கண்ணு முன்னாடி என் வாழ்க்கை வீணா வருது. என்னால பார்க்க முடியாது சோனியா. நானே என் வாழ்க்கையில மண்ணு வரை போட்டுக்கணும்னு தோணுது. இப்படி பேசாதீங்கக்கா. ரூமுக்கு வந்துருங்கக்கா. ஹலோ சௌமியா, சொல்லுங்க. மியா அக்காவை பாக்யநாதன் பார்க்கணுன்னு சொன்னார். சொல்ல சொன்னாங்க. நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சாரி, அன்னைக்கு நான் அப்படி பேசியிருக்க கூடாது. என் அக்கா கிட்ட சொல்லிடுறேன். தேங்க்ஸ். குரங்கில் இருந்து வந்த மனிதனுக்கு குரங்கு போன்ற மனம்.